அனைவருக்கும் வணக்கம். பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தகவல் தமிழக அரசு அறிவித்துள்ள முக்கிய 16 அறிவிப்புகள் தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முக்கியமான தகவல்கள் எல்லாமே கடைசி வரைக்குமே இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்த 110 பேரில் 51 நபர்கள் குணமடைந்தனர் என ஆட்சியர் அறிவித்துள்ளார். மருத்துவமனைகளில் 50 பேருக்கு உயர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கரூர் அரசு மருத்துவமனையில் 51 பேருக்கும், அமராவதி மருத்துவமனையில் 2 பேருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என தெரிவித்தார். கரூரில் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான சம்பவத்தில் ஏடிஎஸ்பி பிரேமானந்த் புதிய விசாரணை அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இரண்டாவது அறிவிப்பு: தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் உள்ள தகுதி வாய்ந்த ஊழியர்கள், முன்பு ஓய்வு பெற்றவர்கள் ஆகியோர் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் இணைவதற்கு இன்றே கடைசி நாளாகும். தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கும் ஊழியர்கள் 2025 செப்டம்பர் 30க்கு பிறகு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை தேர்ந்தெடுக்க முடியாது என்றும், இன்றைக்குள் ஓய்வூதிய திட்டத்தை மாற்றிக்கொள்ள விரும்பாதவர்கள் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் தொடர்வார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. மூன்றாவது முக்கிய அறிவிப்பு: இதர பிற்படுத்தப்பட்டோர், பிசி, எம்பிசி, டிஎன்சி, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், சீர் மரபினர் ஆகிய பிரிவுகளை சேர்ந்த மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் வகையில் பிரதமரின் கல்வி உதவித்தொகை திட்டம் எஸ்எஸ்வி மத்திய அரசால் செயல்படுத்தப்படுகிறது. பிரதமரின் கல்வி உதவித்தொகை பெற scholarship.government.in என்ற இணையதளத்தில் இன்று 30ஆம் தேதி மாலைக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பத்தை கல்வி நிறுவனங்கள் அக்டோபர் 15ஆம் தேதிக்குள் சரிபார்க்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: ஆயுத பூஜை மற்றும் காலாண்டு விடுமுறையை முன்னிட்டு தெற்கு ரயில்வே 3 சிறப்பு ரயில்களை அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூர், திருவனந்தபுரம் வடக்கு இடையே இன்று சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. நாளை இரவு 10:15 மணிக்கு சென்னை எழும்பூரில் இருந்து புறப்படும் சிறப்பு ரயில் வண்டி எண் 06075 மறுநாள் மதியம் 2:05 மணிக்கு திருவனந்தபுரம் வடக்கு ரயில் நிலையத்தை சென்றடைகிறது. மறுமார்க்கத்தில் இந்த சிறப்பு ரயில் 06076 திருவனந்தபுரம் வடக்கு ரயில் நிலையத்தில் இருந்து அக்டோபர் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 10:30 மணிக்கு சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தை வந்தடைகிறது. இதேபோல் தாம்பரத்தில் இருந்து செங்கோட்டைக்கு இன்று முன்பதிவில்லாத பெட்டிகளை கொண்ட சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. தாம்பரத்தில் இருந்து மாலை 4:15 மணிக்கு புறப்படும் இந்த சிறப்பு ரயில் மறுநாள் அதிகாலை 3 மணிக்கு செங்கோட்டை ரயில் நிலையத்தை அடைகிறது. சென்னை எழும்பூரில் இருந்து இன்று 30ஆம் தேதி இரவு 11:45 மணிக்கு புறப்படும் இந்த சிறப்பு மெமு ரயில் மறுநாள் காலை 10:15 மணிக்கு மதுரையை சென்றடையும். ஐந்தாவது அறிவிப்பு: மேற்கு விதர்பா மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு மத்திய மகாராஷ்டிரா பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதனால் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கக்கூடும். தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், பலத்த தரைக்காற்று மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும், தமிழகத்தில் இன்று முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆறாவது அறிவிப்பு: கரூர் நெரிசலில் 25 பேர் மூச்சு திணறி பலியானதாக உடற்கூராய்வு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. உயிரிழந்தவர்கள் கடைசி 2-3 நிமிடங்களில் மூச்சுவிட முடியாத அளவு ஏற்பட்டதாலே 25 பேர் பலியானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 10க்கும் மேற்பட்டோருக்கு விலா எலும்புகள் உடைந்து உள்ளுறுப்புகளில் பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது.
7வது அறிவிப்பு. இரவிலும் பிரேத பரிசோதனை செய்யலாம். தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பகம் விளக்கம் 2021 நவம்பர் 15ஆம் தேதி ஒன்றிய சுகாதாரத்துறை வெளியிட்ட அலுவலக குறிப்புரையில் இரவு நேரங்களிலும் பிரேத பரிசோதனை செய்யலாம் என்றும் அதற்கு விதிமுறைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன என்றும் இதற்காக மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்வதற்கான கட்டமைப்பு வசதிகள் இருந்தால் போதுமானது என்று இக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் நிலையிலும் இரவில் பிரேத பரிசோதனை செய்யலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இரவு நேரத்தில் பிரேத பரிசோதனை செய்ய முடியாது என்று சமூக வலைதளங்களில் தவறாக பரப்பப்படுகிறது என்றும் கூறப்பட்டுள்ளது. 8வது அறிவிப்பு. IAS அதிகாரிகள் 3 பேரை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நிர்வாக இயக்குநராக அண்ணாதுரை நியமனம் செய்யப்பட்டார். பால் உற்பத்தி மற்றும் பால் மேம்பாட்டு ஆணையரகத்தின் ஆணையராக ஜான் லூயிஸ் நியமனம் செய்யப்பட்டார். 9வது அறிவிப்பு. மாநில அளவிலான முதலமைச்சர் கோப்பை 2025 போட்டிகளுக்கான முன்பதிவு தொடக்கம். இவ்வாண்டு நடைபெறும் போட்டிகளில் முதல் முறையாக ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு சேர்க்கப்பட்டுள்ளது. தற்போது இதற்கான முன்பதிவு cmtrophy.sdat.in என்ற இணையதளத்தில் நடைபெற்று வருகின்றது. அக்டோபர் 2ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை அட்டவணைப்படி போட்டிகள் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு. அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு மதுபானம் விற்பனை செய்யக்கூடாது என்றும் மீறினால் மதுபானம் விற்பனை விதிகளின்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. 11வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் இருந்து ஹஜ் யாத்திரை செல்வோருக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 2026 மே 17 முதல் 20 வரை சென்னையிலிருந்து ஜித்தாவுக்கு ஹஜ் பயணம் மேற்கொள்ளலாம் என்றும் மறுமார்க்கமாக மதினாவில் இருந்து சென்னைக்கு ஜூன் 5 முதல் 8 வரை பயணம் மேற்கொள்ளலாம் என்றும் இந்திய ஹஜ் அசோசியேஷன் தலைவர் பிரசிடென்ட் அபுபக்கர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். 12வது அறிவிப்பு. மீன் தொழில்கள் மேலாண்மை தொடர்பான MBA படிப்பில் சேர விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. நடப்பு 2025-26 கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஆன்லைனில் பெறப்பட்டு வருகின்ற நிலையில் மொத்தம் 20 இடங்கள் உள்ளன. இந்த படிப்பில் சேர விரும்புவோர் பல்கலைக்கழகத்தின் இணையதளம் மூலமாக அக்டோபர் 24ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்றும் நவம்பர் 17ஆம் தேதி வகுப்புகள் தொடங்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பயிற்சி கட்டணம் உள்ளிட்ட இதர விவரங்களை இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். அறிவிப்பு 13ஐ பார்க்கலாம். ஆதார் அட்டையில் திருத்தம் செய்வதற்கான கட்டணங்கள் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் உயரப்போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதாரில் பெயர், முகவரி, பிறந்த தேதி மற்றும் மொபைல் எண் மாற்றம் போன்ற சேவைகளுக்கான கட்டணம் ₹50 ₹100 ஆகவும், புகைப்படம் மற்றும் பயோமெட்ரிக் அப்டேட்டுகளுக்கான கட்டணம் ₹100 125 ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. 14வது அறிவிப்பு. சென்னை ராமேஸ்வரம் இடையே வந்தே பாரத் ரயிலை இயக்க தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது. எழும்பூர் அல்லது தாம்பரத்தில் இருந்து ராமேஸ்வரத்துக்கு வந்தே பாரத் ரயிலை இயக்க திட்டமிட்டுள்ளது. சென்னையில் இருந்து ராமேஸ்வரத்துக்கு பகல் நேரத்தில் வந்தே பாரத் ரயிலை இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஒரே நாளில் ராமேஸ்வரம் சென்று சென்னை திரும்பும் வகையில் ரயில் பாதையை திட்டமிட முடிவு செய்துள்ளது. 15வது அறிவிப்பு. நடப்பாண்டு MPBS PDS படிப்புகளுக்கான 3ஆம் சுற்று கலந்தாய்வு வரும் 6ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த சுற்று மருத்துவ படிப்பை எப்படியாவது உறுதி செய்ய விரும்பும் மாணவர்களுக்கு ஒரு கடைசி மற்றும் முக்கியமான வாய்ப்பு ஆகும். அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலாக வசூலிக்கும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்றும் அரசு அறிவித்துள்ளது. இறுதியாக 16ஆம் அறிவிப்பை பார்க்கலாம். 11.48 லட்சம் பேர் எழுதிய குரூப் 4 பணியிடங்களுக்கான எண்ணிக்கை மேலும் 727 அதிகரிக்கப்பட்டுள்ளது.
கலந்தாய்வுக்கு முன்பாக மேலும் அதிகரிக்கப்படும் என்றும் டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டு அறிவிக்கை மற்றும் பிற சேர்க்கையில் வெளியிடப்பட்ட காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அரசுத்துறை நிறுவனங்களிடமிருந்து அதிகரித்து பெறப்படும் பட்சத்தில் கலந்தாய்விற்கு முன்பாக மேலும் அதிகரிக்கப்படும் என அறிவித்துள்ளது. இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை, அரசாங்க அறிவிப்புகளை உடனுக்குடனேயாக தெரிந்து கொள்ள பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.